புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்து திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். திருப்பதி செல்லும் ரயிலில் பலரும் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி என்றாலே பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து வருகிறது கிரிவலம் இரவு முழுக்க மேற்கொள்வது வழக்கம். அவ்வாறு கிரிவலம் மேற்கொண்டு தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு சிறப்பு பேருந்துகளும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்திற்கு கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். திருவண்ணாமலையை பொறுத்தவரை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிவதால் அவர்களுக்கு சிறப்பு ரயில் இயக்குகிறார்கள். அந்த ரயில் போதுமானதாகவும் திருவண்ணாமலைக்கு இல்லை. குறிப்பாக நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கிய புரட்டாசி மாத பௌர்ணமியானது இன்று காலை 9-10 மணி வரை பௌர்ணமி கிரிவலம் வரலாம் என கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று காலை முதல் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் தொடர்ந்து இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர். அவர்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக இன்று அதிகாலை திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் ஒரே நேரத்தில் சுமார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக திருப்பதி செல்வதற்காக வந்த பயணிகள் ரயில் திருவண்ணாமலை வந்தடைந்தவுடன் பக்தர்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் காட்சிகள் இந்த திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் காணப்படுகிறது. குறிப்பாக பக்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்கள் கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே கோரிக்கையாக இருந்த பொழுதும் ஒன்றிய அரசு ரயில் கூடுதலாக இயக்காததால் பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் அவதிப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.